வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி. லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். முதல்ல அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸசைஸ்குள்ள இருப்போம். சரிங்களா? சரி. இப்போ இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர். திருப்பி சொல்றேன், அது சீரீஸ் ஆஃப் நம்பர். ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இருக்கக்கூடிய கேப், அதாவது இடைவேளை இருக்கு இல்லையா, அது வந்து எப்பயுமே இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும், அது மாறவே மாறாது. இப்ப ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ், வித்தியாசம் என்ன? 2 அப்படின்னு 2. ஓகே. அப்ப செகண்டுக்கும் தேர்டுக்கும் அதே 2 வேல்யூ இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஏபி. அப்ப நான் அர்த்தம் எல்லாத்துக்குமே என்னது, அது கான்ஸ்டன்டா இருக்குன்னு அர்த்தம். சார் அப்ப டிஃபரன்ஸ் வந்து பிளஸ்ல தான் இருக்குமா அப்படின்னா இல்ல, மைனஸ்லயும் இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப ஆக மொத்தத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் என்ன இருக்கணும்? சேமா இருக்கும். இப்போ நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே என்ன இருக்கும்? ஒரு ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்ப ஏபிக்கும் ஒன்று இருக்கு, ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஒன்று இருக்கு. அந்த ஜெனரல் ஃபார்ம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். சரிங்களா? அப்ப ஜெனரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ கமா ஏ பிளஸ் டி கமா ஏ பிளஸ் 2d கமா ஏ பிளஸ் 3d அப்படின்னு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இதுல ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம். ஏபியில் இருக்கக்கூடிய முதல் டேர்மை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ். அது என்ன சார் காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னா எல்லா நம்பருக்கும் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு நம்பர் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ், வித்தியாசம் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? காமன் டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? இதுதான் நாம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதுல இருந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம ஒரு ஈவன் நம்பர்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 2 4 2 4 6 8 அப்படின்னு போயிட்டே இருக்கு. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2. அப்ப எனக்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? எனக்கு 2 இருக்கு. சரியா? இது இல்லாம நம்ம இன்னொன்னு எடுத்துப்போம். நம்ம ஆட் டேர்ம்ஸ் எடுத்துப்போம். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 1 இருக்கும். அடுத்தது என்ன? யார் இருக்கா? 3 இருக்காரு. அடுத்தது என்ன வரும் நம்மளுக்கு? 5. அடுத்தது என்ன வரும்? 7. அப்புறம் 9 இப்படி இருக்கு. ஸோ டாட் 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 போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதை நம்ம என்ன சொல்றோம்? ஆட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது? 2. 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 அப்ப காமன் டிஃபரன்ஸ் எனக்கு என்ன இருக்கு? சேமா இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 1. இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 2. இதுதான்ப்பா ஏபி. ஏபி என்னன்னு அர்த்தம்? உங்களுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர், அந்த நம்பருக்கு இடையே இருக்கக்கூடிய கேப்ஸ், அதாவது ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் எப்பயுமே என்ன இருக்கும்? உங்களுக்கு சேமா இருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஏபி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி. அப்ப இப்போ நம்மளுக்கு மொத்தம் 3 எக்ஸசைஸ் இதுல இருக்கு. சரிங்களா? எத்தனை எக்ஸசைஸ் இருக்கு? 3 எக்ஸசைஸ் இருக்கு. அப்ப ஒவ்வொரு எக்ஸசைஸ்லயும் என்னென்ன நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அதுல என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ் இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்றது, இதுதான் நம்ம இப்ப அடுத்தது நம்ம பார்க்கிறோம். கான்செப்ட் கிளியரா? கான்செப்ட் கிளியரானா நம்ம அதுக்கப்புறம் ஈஸியா நம்ம சம்ஸ்குள்ளார போயிடலாம். சரிங்களா? ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். பேசிக் ஃபார்ம் பார்த்தோம்ல, ஜெனரல் கான்செப்ட், ஜெனரல் ஃபார்ம்னு ஒன்று பார்த்தோம்ல. அப்ப எனக்கு A1, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கோம். A1ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். அதான் நம்ம என்ன பண்றோம்? ஏல எடுத்துக்கிறோம். A2 அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது நம்பர். ரெண்டாவது நம்பர் எப்படி வரும் அப்படின்னா A1யும் D-யும் நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டாவது நம்பர் கிடைக்கும். தேர்ட் டேர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ரெண்டாவது டேர்ம் A2வையும் D-யும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த டேர்ம் கிடைக்கும். A4 அப்படின்றது என்னது? தேர்ட் டேர்மையும் காமன் டிஃபரன்ஸையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? வரும். சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல. சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் சம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? டைப் 1. டைப் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க.
அந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஏபியா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஏபியா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அதுல எக்ஸாம்பிள் பாத்துருமா? சரி, அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேங்க்குக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சம் பார்ப்போம். என்ன சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னர்ல இருந்து ஒரு தடையும் வேக்யூம் பம்ப் வச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ளார இருக்கக்கூடிய கண்டென்ட்டை சக் பண்ணி வெளில எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப வேக்யூம் பம்போட வேலை என்னது? உள்ளுக்குள்ளார வேக்யூம் கிரியேட் பண்றது அதோட வேலை. அப்ப நான் அந்த உள்ளுக்குள்ளார இப்ப காத்து இருக்கு அப்படின்னா, அந்த காத்தை ரிமூவ் பண்ணி எடுக்கும். அப்ப ஒரு தடையும் அவங்க ஆன் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய 1/4 ரிமூவ் பண்றாங்க. அதுல இருக்கக்கூடிய 1/4. இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்கு. இந்த கண்டெய்னர்ல எனக்கு 100% எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்திருக்கணும் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இங்க ஏன் என்னது எனக்கு 100. சரிங்களா? ஓகே. அப்ப ஒரு தடவையும் நான் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்கு 1/4 வெளில போயிடுது. அப்பனா இப்ப இதுல 1/4 எனக்கு என்ன கிடைக்கும்? அப்ப நான் என்ன பண்ணுவோம் A2 A2 என்னது செகண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த வேல்யூ. அப்ப இதுல 1/4 போயிடுச்சுன்னா 100 மைனஸ் 1/4. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 100 மைனஸ் 25. அப்ப எனக்கு இருக்க வேல்யூ என்னது 75. சரிதானே? ஓகே. அப்ப செகண்ட் டர்ம் நான் இந்த கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ரெண்டாவது தடவை சுவிட்ச் ஆன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 75. அப்ப அந்த பர்டிகுலர் ஒவ்வொரு தடவையும் அதுல எவ்வளவு வால்யூம் இருக்கோ அதுல 1/4 என்ன ஆகுது எனக்கு ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 75ல 1/4 என்ன வரும் எனக்கு மைனஸ் 1 3 8 7. சரிங்களா? அப்ப எனக்கு வரக்கூடியது இங்க பாருங்க, இதுதான் நம்ம டின்னு வச்சுப்போம். இங்க எவ்வளவு போகுது 18.75 போச்சு. இங்க எவ்வளவு போச்சு 25 போச்சு. இப்ப இது ஏபியா இல்ல இல்ல. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும் 75 மைனஸ் 18.75. சப்ராக்ஷன் ஒழுங்கா பண்ணுங்க. எனக்கு வந்திருக்கிறது என்னது 64.25. இப்போ நம்ம ஏபி ஃபார்ம் எழுதுவோம். என்ன வரும் நம்மளுக்கு 100. அடுத்தது என்ன வந்துச்சு 75. அடுத்தது என்ன வந்துச்சு 64.25. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ 25. இது ரெண்டுத்துக்குள்ள காமன் டிஃபரன்ஸ் எவ்வளோ 18.75. சின்ஸ் இதை D1 வச்சுக்கோம். D1 is not equal to D2. Okay, the statement is not an AP. It's not an AP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்ப முதல் கொஸ்டின் என்னது உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸா டிடெக்ட் பண்ணிட்டு அது ஏபியா இல்லையா நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும். தட்ஸ் இட். சரிங்களா? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சம். புரியுதுங்களா? டைப் வைஸா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்பா. இப்போ மட்டும் இல்ல, உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் நீங்க எப்படி போனாலும் அதுல உங்களுக்கு இத்தனை டைப் ஆஃப் சம்ஸ் இப்படிதான் சம்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குன்னு கிளியரா புரிஞ்சுக்கிட்டனால நம்மளுக்கு போதும். சரிங்களா? ஓகே. அப்ப ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம் படிச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபியை ஃபார்ம் பண்ணோம். அப்ப நம்ம ஏபியை நம்ம என்ன பண்ணோம் ஃபார்ம் பண்ணோம். ஆனா இது ஏபியில இருக்கா இல்ல, அது ஏபியில இருக்கா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்முக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம். செகண்ட் டேர்முக்கு தேர்ட் டேர்முக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம். அப்ப இதோட காமன் டிஃபரன்ஸ் D1 எடுத்துப்போம். இதோட காமன் டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம் D2 எடுத்துப்போம். ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்தா என்ன அர்த்தம் அது ஏபி. அப்படி இல்லையா அது என்னது ஏபில இல்ல அப்படின்னு அர்த்தம். சிம்பிள். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது போலாமா? சரி, இது என்னது நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய டைப் 1 சம். சரிங்களா? இப்போ டைப் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம், டைப் 2ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், டைப் 3ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த கொடுத்துட்ட ஸ்டேட்மெண்ட் ஏபியா இல்லையா அப்படின்றத கேள்வி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட செகண்ட் டைப் ஆஃப் சம் பண்ண போறோம். டைப் 2. டைப் 2. டைப் 2ல இருக்கிறது நம்மளோட செகண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் 4 terms of the AP when the first term and common difference is given. என்னென்ன கொடுத்துருக்காங்க, A ஃபர்ஸ்ட் டேர்ம்,
அப்புறம் டி காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டு ஃபைண்ட் என்ன கேக்குறாங்க? ஃபோர் டேர்ம்ஸ் ஆஃப் an ஏபி. சரிங்களா? அப்ப A1 என்னது? A. A2 என்ன வரும்? A1 plus D. A3 என்ன வரும்? A2 plus D. A4 என்ன வரும்? A3 plus D. சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிறதுல நான் என்ன பண்றேன், ஒரு சம் எடுத்து சால்வ் பண்றோம். ஓகே, கவனிங்க. இப்போ உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய சம் வந்து நான் ஃபிஃப்த் சம் சால்வ் பண்றேன். ஓகே, கவனிங்க. ஃபிஃப்த் சம் இதுல A வந்து என்னது? -1.25. D யோட வேல்யூ -0.25. ஓகே, சரி. அப்ப நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? -1.25. This is your first term. இங்க என்ன வரும்? -1.25 -0.25 that is equal to -1.50. அடுத்தது -1.50 -0.25 அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? -1.75. அடுத்தது -1.75 -0.25 that is equal to எனக்கு என்ன கிடைக்கும்? -2.00. சார் அப்ப நான் இந்த மாதிரி எழுதிட்டா போதுமா அப்படின்னா இல்ல, நம்ம என்ன பண்ணோம், ஏபினால என்ன அர்த்தம், அழகா ஒரு லைன்ல எழுதுறது தான் ஏபிக்கான அர்த்தம். அப்ப நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா -1.25 கமா -1.50 கமா -1.75 கமா -2.00. Therefore, the first four terms of an AP are அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்றேன். The first four terms of an AP are அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எழுதிங்கன்னா எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு மார்க்கை கம்மி பண்ண மாட்டாங்க. சரிங்களா? நீங்க என்ன நினைப்பீங்க, நான் இதுதான் எழுதிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு மார்க் கொடுத்துட போறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்க எப்படியாவது பாஸ் பண்ணுன்ற மோட்டிவோட தான் கரெக்ஷன் பண்ணுவோம். சரியா? ஆனா பேப்பர்ல ஏதாவது இருந்தா பாஸ் பண்றதுக்கு எதுவுமே நீங்க எழுதாம நம்ம எப்படிதான் பாஸ் ஆகிடுவோம்ப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு தப்பு. சரிங்களா? இன்னொன்னு, இப்போ சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சென்டம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. என்ன அப்படின்னா, நாங்க ஒரு நாளைக்கு பேப்பர் கஷ்டம் பண்ணலாம், இத்தனை சென்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவ்வளவுதான் சென்டம்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, பேப்பர்ஸை ரீவேல்யூட் பண்ணுவோம் அடிக்கடி. என்ன மிஸ்டேக்ஸ், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக. எக்காரணத்தை கொண்டும் எங்க கண்ணுல மிஸ்டேக்ஸ் பண்ற மாதிரி நீங்க எழுதாதீங்க. அப்பனா என்ன அர்த்தம், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதே எல்லாமே லைன் பை லைன், ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்ப அங்க கட் ஷார்ட் மெத்தட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதே மெத்தட் நீங்க போர்டு எக்ஸாம்காக எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா மார்க் வராது. சரிங்களா? அதனால கிளியரா நடந்துக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ன்றது டிஃப்ரெண்ட், போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ன்றது டிஃப்ரெண்ட். எப்படி சார்? அதுக்குன்னு தனியா நான் வீடியோ போடுறேன், அப்ப நீங்க பாருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது இது நம்மளோட டைப் 2. டைப் 2 முடிஞ்சிச்சா? புரிஞ்சுதா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டைப் 3 அப்புறம் டைப் 4. மொத்தம் 4 டைப் ஆஃப் சம் தான் இங்க இருக்கு. ஓகே, இதுல நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல ஓகே, டைப் 3. டைப் 3 என்னன்னா, கொஸ்டின் படிக்கிறேன், கவனிங்க. என்ன சார் நீங்க வருஷம்லாம் வந்து கொஸ்டின் நம்பரே வந்து டைப்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே டிஃப்ரெண்டான மெத்தட்ல வரக்கூடிய சம்ஸ் தான். ஓகே, ஃபார் த ஃபாலோயிங் ஏபிஸ். அப்பனா என்ன அர்த்தம், கொடுத்துருக்கிறது என்னது? ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஏபின்னா என்ன அர்த்தம்? ஏ இருக்கும், காமன் டிஃபரன்ஸ் கம்பல்சரி இருக்கும். புரிஞ்சுக்கோ. ரைட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் டேர்மையும் காமன் டிஃபரன்ஸை மட்டும் எழுதுங்க அப்படின்றது கேள்வி. அப்பனா என்ன அர்த்தம், கிவன் என்னது? கண்டிப்பா அது ஏபி. ஸோ ஏபியை கொடுத்துட்டாங்க. டு ஃபைண்ட் என்ன கேட்குறாங்க? ஏ என்னன்னு கேட்குறாங்க, டி என்னன்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட செகண்ட் டைப்போட ஒரு ரிவர்ஸ் மாதிரி இருக்குல்ல? எஸ், கரெக்டா. அப்ப இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல 2 எக்ஸாம்பிள் சால்வ் பண்றேன். தேர்டு, ஃபோர்த் சம். சரிங்களா? தேர்ட் சம் பார்ப்போம். ஏன் சார் தேர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்கு, 1/3.
அடுத்தது 5/3, அடுத்தது 9/3, அடுத்தது 13/3. இது ஒரு சம். சரிங்களா? இப்போ இங்க என்னது, ஏவோட வேல்யூ என்னது எனக்கு 1/3. அப்ப டியோட வேல்யூ நான் எடுத்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா A2 மைனஸ் A1 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், A2ஓட வேல்யூ என்னது 5/3 மைனஸ் 1/3. அப்ப எனக்கு எல்சிஎம் என்னது 3. அப்ப 5 மைனஸ் 1, அப்ப ஆன்சர் ஆகும் எனக்கு 4/3. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது அடுத்த சம் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சம். சரிங்களா? அப்ப டியோட வேல்யூ என்னது 4/3, ஏவோட வேல்யூ கேட்டது எதையாச்சா? ஃபோர்த் சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.6, 1.7, 2.8, 3.9. என்ன சார் எல்லாம் பாயிண்டா கொடுத்து வச்சிருக்காங்க? இதுதான்டா, கவனி. ஏவோட வேல்யூ என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.6. டியோட வேல்யூ என்ன வரும் எனக்கு, இது ஏபின்னு சொன்னதுனால A2 மைனஸ் A1 போறேன். A2 என்னது எனக்கு 1.7 மைனஸ் 0.6. அப்ப நீங்க மைனஸ் பண்ணும்போது கரெக்டா மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 1.1. அப்ப டியோட வேல்யூ என்னது 1.1, ஏவோட வேல்யூ என்னது 0.6. ஸோ திஸ் இஸ் யர் டைப் 3. சரிங்களா? டைப் 4 சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீரீஸை கொடுத்துருவாங்க. முதல் விஷயம் அது ஏபியான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஒன்னு கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் டேர்மோட கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷனே வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சீரீஸ், அதுல இருந்து வரக்கூடிய சீரீஸை எழுதி அது ஏபிஐல செக் பண்ண சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா சீரீஸே கொடுத்துருவாங்க. ஃபோர்த் டைப் சம் என்னது, சீரீஸை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஏபிஐ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்படின்னா மொத்தம் அதுல 2 கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிஐ இல்லைன்னு செக் பண்ணு. ரெண்டாவது, இன்னும் ஒரு 4 டேர்ம் ஏபிஐ இருந்ததுன்னா இன்னும் ஒரு 4 டேர்ம் சேர்த்து எழுது அப்படின்றதான் உங்களோட அர்த்தம். புரியுதுங்களா? திருப்பி சொல்லட்டுமா? என்ன சொல்றேன், ஏபிஐ இல்லைன்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஏபிஐ இருந்ததுன்னா என்ன பண்ணா இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 4 டேர்ம்ஸ் சேர்த்து கண்டுபிடிங்க அப்படின்றதான் ஃபோர்த் டைப் ஆஃப் சம். சரிங்களா? ஓகே. ஸோ சீரீஸை ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அடுத்தது பார்ப்போம். டைப் 4 கிவன் என்னது, இது ஏபி கிடையாது, ஜஸ்ட் சீரீஸ் ஆஃப் நம்பர். சரியா? அது சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, என்ன பண்ணணும், check whether it is AP. இது first. Second என்ன பண்ணோம், if it is AP, find 4 more terms. Find 4 more terms. இதுதான் இதுல வரக்கூடியது. சரிங்களா? ஓகே. 0, -4, -8, -12. அப்ப எனக்கு நான் என்ன பண்ண D1 கண்டுபிடிக்கிறேன். D1ன்றது என்னது எனக்கு A2 மைனஸ் A1, அதாவது -4 -0 ஆன்சர் என்னது எனக்கு -4. அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் D2 கண்டுபிடிக்கிறேன். D2 என்னது -8 மைனஸ் ஆஃப் -4. அவ்வளவு எழுதிடுறேனே, A3 மைனஸ் A2. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், -8 மைனஸ் ஆஃப் -4. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், -8 + 4 that is equal to -4. அப்ப இது என்னது D2. இப்ப D1 is equal to D2. Therefore it is an AP. அப்ப AP இருந்தா நீங்க என்ன பண்ணணும், அடுத்தது இன்னும் ஒரு 4 கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப இங்க என்னது, இது A1, இது A2, இது A3, இது என்னது A4. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, A5. A5 ஓட வேல்யூ என்னது A4 plus D. A4 ஓட வேல்யூ என்னது எனக்கு -12. D ஓட வேல்யூ என்னது எனக்கு -4. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், -12 -4
தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16. அடுத்தது a6 ஓட வேல்யூ என்னது a5 பிளஸ் d. a5 ஓட வேல்யூ என்னது மைனஸ் 16 மைனஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 20. நெக்ஸ்ட் a7 ஓட வேல்யூ என்னது a6 பிளஸ் d தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு minus 20 minus 4 that is equal to minus 24. Then a8 is equal to a7 plus d minus 24 minus 4 that is equal to minus 28. அவ்வளவுதான். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல மொத்தம் என்னது 4 டைப். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப் என்ன, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஏபிஐ என்னன்னு செக் பண்ண சொல்றது. அப்ப நீங்க அதை எப்படி செக் பண்ணுவீங்க, அந்த ஏபிஐல இருந்து அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு 4 டேர்ம் இல்ல 3 டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு a2 மைனஸ் a1 பண்ணுங்க, a3 மைனஸ் a2 பண்ணுங்க. அதாவது செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஒரு டிஃபரன்ஸ், தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சேமாக இருந்தால் அது ஏபி, வேற வேற இருந்தா அது என்னது ஏபி கிடையாது. ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருவாங்க, டி கொடுத்துருவாங்க, ஏபியை எழுத சொல்லுவாங்க. அப்ப ஏபி என்ன சார் 10 டேர்ம் 20 டேர்ம் எல்லாம் இல்ல, 3ல இருந்து 4 டேர்ம் எழுதிட்டு டாட் 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 போட்டாலே அதுனா அர்த்தம் ஏபி தான். சரிங்களா? ஏபி ரெப்ரசென்ட் பண்றது அப்பதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப ஏ தான் ஃபர்ஸ்ட் டேர்ம், a2 என்ன பண்ணுவீங்க a பிளஸ் டி, தேர்ட் டேர்ம் என்னது a2 பிளஸ் டி, ஃபோர்த் டேர்ம் என்னது a3 பிளஸ் டி. a3ன்றது என்ன, தேர்ட் டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஃபோர்த் டேர்ம் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்ன அப்படின்னா, செகண்ட் டைப்போட ரிவர்ஸ். ஏபி கொடுத்துருவாங்க, ஃபர்ஸ்ட் டேர்மையும் காமன் டிஃபரன்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்ப முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப நான் டி எப்படி கண்டுபிடிப்பேன், ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரி, அப்ப நான் என்ன பண்ணுவேன், செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மோட செப்பரேட் பண்ணுவோம். அதாவது a2 மைனஸ் a1 பண்றேன்னா, பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், காமன் டிஃபரன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? திஸ் இஸ் யுவர் தேர்ட் டைப். ஃபோர்த் டைப் ஆஃப் சம் என்னது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துருவாங்க, அது ஏபி கிடையாது, என்னது சீரீஸ் ஆஃப் நம்பர். அந்த நம்பர் ஏபியா இல்லையான்னு முதல்ல செக் பண்ண சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் சம் செக் பண்றீங்களா? ஆனா இது ஃபர்ஸ்ட் சம்மோட கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன். ஏன் அப்படின்னா, நீ கண்டுபிடிச்சது ஏபியா இருந்தால், ஓகே, ஏபியா இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 4 டேர்ம் சேர்த்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்ச உடனே அது ஏபிஐல செக் பண்ணுவீங்க, கரெக்டானு சொல்லுவீங்க இல்லையா? ஓகே, இப்ப 4 டேர்ம் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 4 டேர்ம் கண்டுபிடிங்க. அது 5th டேர்ம், 6th டேர்ம், 7th டேர்ம், 8th டேர்ம், மொத்தம் எத்தனை டேர்ம், 4 டேர்ம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, அப்ப 5th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, 4th டேர்ம் பிளஸ் காமன் டிஃபரன்ஸ். 6th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, 5th டேர்ம் பிளஸ் காமன் டிஃபரன்ஸ். 7th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, 6th டேர்ம் பிளஸ் காமன் டிஃபரன்ஸ். 8வது டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, 7வது டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸை ஆட் பண்ணுவீங்க. உங்களுக்கு 8வது டேர்மும் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் பிளஸ் கான்செப்ட்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் எக்ஸசைஸ். அதுக்கு அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட் எக்ஸசைஸ். சரிங்களா? தேங்க்யூ.